ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சீதா அருண் போலீஸ் வீட்டுக்கு வந்து, இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க, நம்ம கல்யாணம் நடக்காது, என்னால் எங்கள் அக்கா மாமா வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, அதனால் என்னை மறந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அருண் போலீஸ் வந்து, என்ன இப்படி சொல்கிற, உன்னால் என்னை மறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சீதா அப்படியே கண் கலங்கி அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது பார்த்தா அருண் போலீஸோட அம்மாவும் பார்த்துடுறாங்க. கேட்டுக்கிட்ட கூப்பிடும்போதும் சீதா அழுதுகிட்டே போயிடுறாங்க. இப்போ அருண் போலீஸ்கிட்ட வந்து அவங்க அம்மா பேசுகிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட விட்டுருமா, இந்த மாதிரி வேணான்னு சொல்லும்போது நம்ம என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்து வந்து ஒரு மாப்பிள்ளை, அதாவது சீதா காண்டி ஒரு மாப்பிள்ளையை ஒரு கம்பெனியில் போய் விசாரிக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்க பேர் ரமேஷ். அவங்கள பற்றி விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. நல்லவர் தான் குடிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொன்னதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளலாம் செட் ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே முத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து அந்த விஷயத்தை சொல்கிறாரு. வேறு மாப்பிள்ளை பார்க்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ப்ரௌன் மணி, அந்த மலேசியா மாமா இருக்காங்களே ஏற்கனவே, அவர் வராரு. வரும்போதே பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளார வரும்போது விஜயா சத்தம் போடுறாங்க. ஆளாளுக்கு ஒன்று பேசினாலும் அண்ணாமலை வீட்டுக்குள்ளார வரட்டுங்கிறாங்க. இப்போ அவர் வந்துடுறாரு. வந்து உட்காந்துறாரு. இடையில பார்த்தோம்னா ரோகிணியை திட்டிக்கிட்டு இப்படி நிறையா பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. விஜயா தான் எப்படி பேசுவாங்கன்னு தான் தெரியுமே. அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அண்ணாமலை வந்த விஷயம் என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த மணி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பரசு இவங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் அவங்க அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த விஷயம் அங்கே அக்கா பையன் இந்த மாதிரி விஷயம் நடந்தது, இங்கே வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணது எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அதனால் ஒரே பிரச்சனையாக இருக்குது. நான் உங்கள் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டேங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுங்கள், எங்கள் கூட சமாதானப்படுத்தி வைங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ முத்து வந்து ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி சரி பண்ணிடணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு. இப்போ மணிக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எந்திரிச்சு அங்கேருந்து கிளம்பி போகும்போது பார்த்தோம்னா முத்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. உங்களுக்கு என் மேலே எதுவும் கோவமா, இந்த மாதிரி என்னோடய காரில் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டாங்க, யாருன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அப்போயே ரோஹிணிக்கு மறுபடியும் பதட்டமாக இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் செய்யலை, நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்தி சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்க்குற விஜயாவுக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்து முத்து மீனா அவன் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாவே தான் பிடிக்காது. அது மாதிரி பார்த்து பேசிவிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கறி கொடுக்குற அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபன் கலாட்டா போதுன்னு வச்சுக்கலாம். இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மீனாவோட அம்மா இருக்காங்க. இப்போ சீதா அதாவது சீதா எங்கன்னு சொல்லிட்டு சத்யா கேட்டுட்டு இருக்கும்போது சீதா வராங்க. எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டால் அருண் போலீஸ் வீட்டுக்கு போனேன், போயிட்டு இனிமேல் நம்ம கல்யாணம் நடக்காதுங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வந்தேன், என்னால் அக்கா மாமாவோட வாழ்க்கைலாம் வீணாக போவேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளார அழுதுகிட்டே போயிடுறாங்க. சத்யாவுக்கு அப்பயே மனசுக்கு கவலையாக தான் இருக்குது. இது விஷயமா அவங்க அம்மாட்ட பேசும்போது மாப்பிள்ளை சொல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. இப்போ தான் சத்யா யோசிக்கிறாரு, அப்படின்னா நம்ம மாமாட்ட பேசி தான் இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு ஃபோன் எடுத்து ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா கார் ஸ்டாண்டில் முத்து வந்து அந்த மாப்பிள்ளையை விசாரிச்சுட்டு வந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. செல்வம் வந்து அந்த அருண் போலீஸே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்து முறைக்கிறாரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.